பாஜகவும் சரி அவர்கள் வேட்பாளரை நிறுத்திவிட்டு பணம் பட்டுவாடா நடக்கிறது, நட்டுகிறது, காற்றுக்கு கூட தெரியாமல் போகிறது என்றெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிறது. இவர்கள் எப்படி காதால் உணர்ந்தாரா எப்படின்னு தெரியல. அது என்ன ஆதாரம் இருக்கா? என்ன ஆதாரம் இருந்துச்சா? என்ன ஆதாரம்? விஜயபாஸ்கர் வீட்டில் இன்னைக்கு திடீர்னு போய் பண்றதுக்கு என்ன ஆதாரத்தோட பண்ணாங்களாம்? அப்படின்னா தமிழிசைக்கு தெரியுதுன்னா வருமான வரித்துறையோட நடவடிக்கை, அவர் வருமான வரித்துறை அதிகாரியா இல்ல அவர் என்ன, அவருக்கு எப்படி அது தெரிகிறது? இதுல இருந்தே தெரிகிறது திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ரைடுகள் இதுதான். இதனால ஒன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் இதையெல்லாம் தாண்டி 96 நாங்கள் சந்திக்காத ரைடு இல்ல. அதுக்கப்புறம் இந்த தொண்டர்கள் எப்படி எழுந்து நிற்பார்கள்? இது செய்ய செய்ய எனது வாக்கு வித்தியாசம் அதிகரிக்குமே தவிர இதனால் எந்த பாதிப்பும் ஏற்பட போகுது. நிறைய கைப்பற்றதுக்கு அந்த காலத்து ராஜா காலத்தில் சண்டை போட்டு கோட்டையை கைப்பற்றதா? 1.5 கோடி தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை அவர் அதனாலதான் சொன்ன. இதற்கு காரணமாக இருக்கின்ற அத்தனை பேரும் டெபாசிட் இழப்பார்கள். குறிப்பா தமிழிசையின் இந்த மாதிரி பிரச்சாரத்தால் பேட்டிகளால் காரணத்தோடு தான் ஆதாரம் இருக்கிறதா ரைடு செய்யறதுனால அவங்க ஒன்றும் வருமான வரித்துறை அதிகாரியா? அவர் சொல்வதிலே தெரியுது அவர்கள் டெபாசிட்டை இழக்க போகிறார். நிச்சயம் இருக்கலாம். அந்த யாரு மைத்ரேயனும் பாண்டியராஜனுக்கு இதே வேலை தானே. அவங்க இதுதானே போய் டெய்லி பெட்டிஷன் இங்க மக்களை பார்த்து சந்திக்க அவர்களுக்கு தைரியம் இல்லாமல் ஒவ்வொரு இடமாக சென்று பெட்டிஷன் கொடுக்கிறாங்க. அதனால தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அதிகாரிகள் எத்தனை அதிகாரிகள் போட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுக்கிறாருன்னா என்ன, யாரு அவங்க அதிகாரிகள் தடுக்க முடியாது தானே தவிர இத்தனை மத்திய படை அந்த படை வெளிநாட்டு படையெல்லாம் இறக்கியும் என்ன அங்க ஒண்ணு அவங்க அதை மீறி பணப்பட்டுவாடா நடக்குன்னு சொன்னா அது அவங்களுடைய குறை தானே. நிச்சயம் செயல்படுறாங்க. அது தமிழிசையுடைய வார்த்தையே அப்படித்தானே இருக்கு. இது ஆதாரத்தோட தான் அவர் வீட்டில் இன்னைக்கு என்ன 7ஆம் தேதி போய் ஒரு அமைச்சர் வீட்டில் ரைடு விடுறது. அதிமுகவை மிரட்டுறாங்க. தேர்தலை நிறுத்துவதற்கான முகாந்திரங்களை தேடுகிறார்கள். கூட்டணி கட்சியைச் சேர்ந்த திரு சரத்குமார் அவர்களை வீட்டில் போய் ரைடு விடுறாங்கன்னா அப்படின்னா ஒரு கூட்டணி கட்சி தலைவர் கூட்டணிக்கு வந்தாலே பணம் வாங்கிட்டு வர்றாங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா அப்ப நேற்று கூட தான் தமாக தலைவர் போய் பன்னீர்செல்வத்தோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. எல்லா கட்சியோட கூட்டணி அமைக்கிறவங்க எல்லாம் பணத்தை வாங்கிட்டு போறாங்கன்னு இவங்க அரசியலே அசிங்கப்படுத்திக்கிறார்களா என்று சரத்குமார் வருவார் தேர்தல் பிரச்சாரத்தை அவரிடம் கேளுங்கள். இது எனது வெற்றி உறுதியாகிவிட்டதனால் நான் கடந்த 10 நாட்களாக சொல்லி வருகிறேன். அம்மாவின் வேட்பாளர் வெற்றி பெறுவதை தடுப்பதற்காக எதிரிகளும் துரோகிகளும் செய்கின்ற சதி அது உங்களுக்கு தெரியும். இதற்கெல்லாம் நாங்கள் தோன்றிவிட மாட்டோம். இதையும் தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோம். தேர்தலை முடக்கிட்டு மறுபடியும் எலெக்ஷன் வச்சுதானே ஆகணும். இன்னும் ஜூன் மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வச்சுதான் ஆகணும். 6 மாதத்துக்கு மேல தள்ள முடியாது. அது இன்னும் பெரிய வெற்றி. எதிரிகள் எல்லாம் டெபாசிட் இழக்க போறாங்க. அவ்வளவுதான். அதுல தேசிய கொடியை போட்டு ஒரு தலைவர் இவர் தலைவரா மதிக்கிற தெய்வமா நாங்க மதிக்கிற அம்மாவின் மரணத்தையே கொச்சைப்படுத்துற மதுசூதனன் அப்போலோ ஹாஸ்பிட்டலே இப்படியே உட்கார்ந்துட்டு சேர்ல அப்ப எல்லாம் இல்லாத மதுசூதனுக்கு இப்ப வருதுன்னா துரோக செயல் இது. அதனாலதான் இப்படி அவர் டெபாசிட் போயிடுவாங்கிற பயத்துல பண்றது தானே இது. அதுதான் உண்மை. தேசிய கொடியை வச்சு அவங்க இது பண்றது நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அவங்க மேல கேஸ் போட சொல்லியிருக்கோம். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இல்லத்தில் நடக்கும் வருமான வரித்துறையினர் சோதனை குறித்து டிடிவி தினகரன் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்தார். தன்னுடைய வெற்றி RK நகர் இடைத்தேர்தலில் உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் அதை தடுப்பதற்காகவே தேர்தலை நிறுத்துவதற்காக திட்டமிட்ட சதி நடப்பதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார்.